இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரும் வர வைக்கிறோம். ஆமென் ஆமென். சோ போன வாரம் சாம்ஸ் 3 பாதியோட நிப்பாட்டிட்டேன். நம்ம வந்து 2 வசனம் தான் தியானிச்சோம். 1 அப்புறம் 2. இன்னைக்கு நாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பேலன்ஸ் இருக்கிற 6 வசனத்தையும் பேசி முடிச்சிடுறேன். அல்லேலூயா அல்லேலூயா. சாம்ஸ் 3, இது சில பேர் வந்து சாம்ஸ் 3 வந்து மார்னிங் பிரேயர்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து தாவீது அந்த நேரத்துல விடிய கால எழுச்சி ஜெபிக்கிறது போது எதை குறித்துனா அப்சலோம் திரட்டுகிறார், அவரை சாவடிக்கிறது, சொந்த அப்பாவை ராஜ்யத்துக்காக சாவடிக்கிறது. நிறைய காரியங்கள், நிறைய படத்துல நிறைய இப்ப உள்ள பாலிடிக்ஸ்லயும் அப்படித்தானே நடக்குது. ஒரு ஆளு அந்த பாலிடிக்ஸ்ல மெயினா நிக்கிறாங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு ராஜாவோ அந்த இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய பேரு போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமாவா? சோ இந்த நேரத்துல என்ன பாக்குறோம்னா சொந்த மகன் போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா மக்களை வச்சு பொலிட்டிக் கேம் விளையாடுறான். எப்படின்னா மக்களோட சப்போர்ட்டை வச்சு இது எனக்கு தான், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லி, இது என்னோட ராஜ்யம் சொல்லி அதை அப்சலோம் பெற்றுக்கொண்டு அவங்க அப்பா இருந்தா எப்ப வந்துருவாரோ ராஜ்யத்துக்கு திருப்பியும் சொல்லி அந்த பயத்திலையும் என்ன செஞ்சிட்டான், அங்க இருக்கிற அவங்க அப்பாவோட எதிரிகள் மத்தியில அட்வைஸை கேட்டுட்டு செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செஞ்சு அவங்க அப்பாவை ராஜ்யத்தை விட்டு ஓட வச்சுட்டாங்க. அதே வேளை கட்டளை விட்டுட்டாங்க, அவங்க அப்பா எங்க இருந்தாலும் சாவடிச்சிருந்தாங்க சொந்த மகன். அப்ப சாம்ஸ் 3ல தாவீது ராஜா எப்படி அவரோட ஜெபத்தை பண்ணுகிறார், அது உள்ள சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் இந்த ஜெபம் பண்ணி முடிஞ்சு அப்சலோமுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்துல பார்த்து கேளுங்க, ரெடியா இருக்காங்க? இது நல்லா நேற்று ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிடுவோம். ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணிடுவோம். வாங்க கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே கர்த்தரே, நீ நல்லவர் வல்லவர், என்றென்றும் மாறாத தேவனாய், நீ ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா சுவாமி. கர்த்தரே, இந்த வார்த்தையை குறித்து, இந்த வார்த்தையோட ரகசியத்தை குறித்து எங்களோடு பேச முடியுமா செய்யும். ஆண்டவரே, வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருத்தையும் அவங்களோட தாகத்தை நிரப்ப முடியுமாங்க செய்யும். அது உமால ஒண்ணி கூடும் சுவாமி. ஆண்டவரே, ஒரு குடும்பமாக நாங்கள் வந்திருக்கிறோம் உங்க வேத வசனத்தை கேட்க, உண்மை நோக்கி பார்க்க ஐயா ராஜாவே. ஆண்டவரே, அவங்க வீடு திரும்பும் போது வெறுமையா திரும்பாதபடி உன்னோட ஆசீர்வாதத்தோட திரும்ப நிம்மதி வழி நடத்துவேன் ஐயா. தொடர்ந்து வார்த்தை மூலியமாக பேசும், வார்த்தை மூலியமாக பலப்படுத்தும், வார்த்தை மூலியமாக விசுவாசத்தை பலப்படுத்த முடியுமா கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தை மூலம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும், வழிகளை செம்மைப்படுத்தும் ஐயா ராஜா. ஏன்னா வார்த்தை இல்லைன்னா நாங்கள் இல்லை ஐயா ராஜா. கத்திரம் வார்த்தை எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோட பேசுவேன் ஐயா. அப்படி நம்ம பேச முடியுமாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இப்ப நம்ம வேலை வசனத்துக்கு போவோம். முதல்ல உங்களுக்கு அந்த பிக்சரை காமிச்சிடுறேன். இந்த தாவீது எப்படி ஜெபிச்சிருப்பாருன்னு ஒரு இமேஜினேஷன்ல உங்களுக்கு ஒரு பிக்சரை கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. தாவீது அந்த நேரத்துல அந்த வனாரத்தில், எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? வனது சரி, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போதும். ஓகே, எனக்கு ஓகே. சோ அந்த இடத்துல வந்து தாவீது அமர்ந்து தேவனை ஜெபம் பண்ணிக்கொண்டு ஆராதிச்சுட்டு ஜெபம் பண்ணுகிறார். அப்ப முதல் 1-2 வசனத்துல நீங்க பார்த்திருப்பீங்க என்ன செஞ்சாரு. முதல் வசனத்துல நான் இன்னைக்கு சொன்னேன், என்ன செஞ்சாரு? What they do. பாருங்க, பாயிண்ட் எடுத்துட்டாங்க. என்ன செய்யறாங்க, என்ன திட்டத்தை சொன்னாரு. அவங்க வந்து எல்லாம் பிளான் பண்றாங்க. ரெண்டாவது வசனத்துல என்ன பார்த்தோம்? What they say. சோ தாவீது முதல் 2 வசனத்துல அவங்களோட எதிரி என்ன திட்டம் போடுறாரு அதை குறித்து ஜெபம் பண்றாரு. ரெண்டாவது அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அவரை பத்தி சொல்லியும் அவரு சொல்லி ஜெபம் பண்ணாரு. இப்ப 3ஆவதுக்கு வரும். இப்ப டோட்டலி மாறுது ஜெபம். இங்க
மூணாவது வசனத்தை சங்கீதம் 3:3 வாசிங்கள். ஓகே, புதுவா முத கட்டம். ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் என் எதிரி என்ன திட்டம் போட்டிருக்கலாம், என் எதிரி என்னை வச்சு என்ன வேணாலும் பேசலாம். இங்க ஜபம் மாறுது. ஆனாலும் கர்த்தாவே, நீ என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவாய் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் இப்படி வேணாலும் பேசலாம். கர்த்தாவே, நீர் என்னோடு இருக்கிறீர். அல்லேலூயா. அப்ப முதல் கட்டத்துல அவங்க சொல்ற, நீ என்னோட கேடகமாக, கரெக்டா, கேடகமாக இருக்கிறீர். தமிழ் கொஞ்சம் உச்சரிப்பு கொஞ்சம் மிஸ் ஆகும். தயவு செய்து தமிழ் டீச்சர்லாம் இருக்கீங்க, தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. God is our shield. Hallelujah. So the Englishல சொன்னா எனக்கு ஈஸியா இருக்கு. God is our shield. David was surrounded by enemy. அப்பனா தாவீத சுத்தி யார் இருக்கா? எதிரிகள் தேடிக்கொண்டு இருக்கிற நேரத்துல அவர் சொல்றாரு, கர்த்தாவே, நீ என்னோட கேட்கும்போது கரெக்டா சொல்லணும், நீ என்னோட கேடகம், நீ என்னோட ஷீலாக இருக்கிறீர் ஆண்டவரே. அது முதல்ல இது போடுங்க. ஓகே, முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும், இந்த வசனத்தோட டைட்டில் என்ன? இந்த வசனத்துக்கு rejoice in who God is. அப்பனா கர்த்தர் யாருன்னு முதலாவது நீங்க அறிய வேண்டும். அவரோட கேரக்டர் புரிய வேண்டும். அவர் யாராக உங்களுக்கு இருக்காருன்னு தெரிய வேண்டும். அதில் குறித்து நீங்க சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்லும்போது ஷீல்ட். ஓகே, இப்ப ஒரு இந்த ஷீல்ட் தமிழ்ல என்ன சொன்னீங்க? கேடகம். இந்த கேடகம் எங்க வச்சிருப்பாங்க? கையில வச்சிருப்பாங்க. ஒரு வாக்கு போனாக்கா இந்த கேடகத்தை எங்க வச்சிருக்கணும்? கையில இருக்கணும். ஓகே, கோலியாத் தெரியுமா? யாருக்கு அந்த கோலியாத் தெரியும்? கை தூக்குங்க. முக்காவாசி தெரிஞ்சிருக்கணும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ல இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் கோலியாத். ஓகே, கோலியாத் ஷீல் எங்க வச்சிருந்தான்? கோலியாத் ஷீல் எங்க வச்சிருந்தான்? எங்க சொல்லுங்க. இல்ல என்ன பயப்படுறீங்க சொல்றதுக்கு? கையில வச்சிருந்தானா, இல்ல கால்ல வச்சிருந்தானா, இல்ல பேக்ல வச்சிருந்தானா, எங்க வச்சிருந்தான்? ஏன்னா நீங்க கேக்குறது உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. எப்படின்னா இவரு கேட்டாருன்னா சம்திங் ராங். ஷீல் எங்க வச்சிருந்தான்? உடம்பு முழுக்க ஷீல் இல்ல, அந்த ஷீல் தடுக்கிறது சொல்றேன். அது இந்த சட்டி சோறு ஆக்குவாங்கல்ல, சட்டி மாதிரி இருக்கும், ரவுண்டா இருக்கும். ஓகே, எங்க வச்சிருந்தான்? கையில வச்சிருந்தான். யாரா கையில வச்சிருந்தாங்க? கை தூக்குங்க பாப்போம். இப்ப யாரும் தூக்க மாட்டீங்க. இப்ப சொல்றீங்க கையில வச்சிருந்தான். never bring. அப்புறம் எங்கதான் இருந்துச்சு அந்த ஷீல்? கோலியாத்தை கேட்கிறேன். நீங்க தாவீதுக்கு போயிட்டீங்க. ஜெசிகா வாய்க்கு ஜிப் போடு. ஏன்னா என் கூட இருந்த பிள்ளைங்க நம்மளே காட்டி கொடுத்துருங்க. அப்ப ஷீல் எங்கதான் இருந்துச்சு கோலியாத்துக்கு? ஷீல் எடுத்துட்டு வரலையா அவன்? யாரெல்லாம் சொல்றீங்க அவன் ஷீல் எடுத்துட்டு வரல? அவன் அந்த தடுக்கிறத எடுத்துட்டு வரல. சரி, யாராச்சும் ஒரு இடத்துல கை தூக்குங்கவா? யாருமே கை தூக்க மாட்டீங்க. சொல்லி நான் மாட்டிக்க விடுறேன். ஓகே, யாரு அது பேரு கேடகத்தை எடுத்துட்டு வந்தாங்க? கை தூக்குங்க பாப்போம். வெரி குட், ஆனஸ்டா இருக்கு. அவன் எடுத்துட்டே வரல, கை தூக்குங்க பாப்போம். அது கொஞ்சம் did he bring the sheep or not? Not because he underestimates David. ஆனா ஷீல் இருந்துச்சு அங்க.
அந்த ஷீல் அங்க இருந்துச்சு. இப்ப உங்கள்கிட்ட அந்த படத்தை காமிக்கிறேன். அந்த கேடகம் அங்க இருந்துச்சு. இது ரொம்ப பேருக்கு தெரியல. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், பாத்துங்க, கேட்டுங்க. ஏன்னா ரொம்ப பேர் இந்த சண்டே ஸ்கூல்ல இந்த கதையை கேட்டிருப்பீங்க. தாவீது கோலியாத் அந்த ஷீலால நீங்க மறந்துட்டீங்க. இப்ப அந்த படத்தை கூட இதோ பாருங்க. வசனத்தை எடுத்துக்கோமா. அப்ப நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க, இது வசனத்துல இருக்கா, இது எங்கதான் இருந்துச்சான்னு கேட்பீங்க. 1 சாமுவேல் 17, 1 சாமுவேல் 17, 41 படிங்க. 41 17 1 சாமுவேல் 2 இல்ல, 1 சாமுவேல் 17 41. தாவீது அன்னைக்கு கிட்டே வந்தான். வரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்து வந்தான். அவனுக்கு முன்பாக யார் வந்தா? ஷீல். அதை எடுத்துட்டு முன்னுக்கு வராங்க. So the human think he can stop David. அவன் கோலியாத்து கூட முன்னுக்கு வர்றவன் என்ன நினைச்சானா, தடுக்கிடலாம், எது வந்தாலும் கோலியாத்துக்கு படாம. அப்பனா என்ன சொல்ல வராருன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ நம்பிக்கிட்டு யார இருக்கியோ இவர் தான் நமக்கு ஷீல். இவங்க காப்பாத்திடுவாங்க, இவங்க என்னை நடத்திடுவாங்க, இவங்க எனக்கு வழிகள் தரேன். nothing can stop. எதுவுமே வரக்கூடிய அன்பை ஸ்டாப் பண்ண முடியாது. as a human, as a மனிதன் நீங்க அதை நுப்பாட்ட முடியாது. வரக்கூடிய சோதனைகள், வரக்கூடிய பிரச்சனைகள், இவங்க என்னை காப்பாத்திடுவாங்க, nothing. கோலியாத் நினைச்ச முன்னுக்கு போற ஷீல் அவன் என்னை தடுத்துருவான், அவன் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்குவான். சாதாரண கல்லு அவனை எங்க வச்சு அடிச்சிச்சு? நெத்தியில அடிச்சிச்சு. இது பேர் தான் இங்கிலீஷ். சோ அந்த முன்னுக்கு இருக்கிற ஷீல் cannot do anything. But God is your shield means, wow, that is super. ஆண்டவர் உன்னோட கேடகமாக இருந்தாருன்னா எது வந்தாலும், என்ன மாதிரி சின்ன கல்லோ பெரிய அன்போ பெரிய ஈட்டியோ எது வந்தாலும் அதை தடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீ கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கும்போது மொத்த வார்த்தை தாவீது சொல்கிறார், God you are my shield. நீ என்னை பாதுகாத்துக் கொள்வீர். என்ன மாதிரி அன்பு வந்தாலும் நான் பயப்பட போறது இல்ல. ஹல்லேலூயா. பிகாஸ் தாவீது பார்த்துட்டாங்க, கோலியாத்துக்கு வச்சிருந்த ஷீலை தாண்டி கல்லு பட்டுச்சு. ஆமாவா இல்லையா? உடம்பு பூரா சுத்தி பெரிய ஆமா பிளேட்ட போட்டுக்கிட்டு கத்தியும் இதையும் தூக்கிட்டு வந்து பார்த்தான், ஒண்ணுமே செய்ய முடியல. the first shot மிஸ் ஆகாது என்னைக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருந்தார்னா அவரு அந்த பேட்டல் அவர் செய்வார். பேட்டல் என்ன சொல்லுவீங்க? அந்த போரை அவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க ஆக்ஷன் தான் பண்ணணும், அது ஆட்டோமேட்டிக்கா கட்டாபடி. ஹல்லேலூயா. So God is your shield, not human, not my position who can help me, nothing, or my money can protect me, nothing. ஹல்லேலூயா. பயங்கரமான உள்ளவனுங்க, காசு உள்ளவனுங்க, எல்லாமே இருக்கு, எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, ஒரு இடமும் கேப் இல்ல. ஆனா நெத்தி சரியான கேப் போட்டுருக்கு. ஹல்லேலூயா. So God is your shield ஆக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோட கேடகமாக இருக்க வேண்டும். அப்ப தாவீது யாரெல்லாம் இருக்கா? நிறைய பேர் சுத்தி இருக்காங்க. தாவீது சொல்கிறார், கர்த்தரே நீ என்னோட கேடகம். அப்புறம் இரண்டாவது என்ன சொல்றாரு? சாம்ஸ்ல 3 இரண்டாவது என்ன சொல்றாரு? தமிழ்ல சொல்லுங்க. my glory வந்து என்னது தமிழ்ல? என் மகிமை. my glory not come from man, my glory need to come from God. கர்த்தர் என்னது மகிமை? கர்த்தர் என்னோட கேடகமும் மகிமையாக இருக்கிறார். God is our glory. அது வந்து அந்த மகிமை உங்க இதுல இருந்து வந்துடக்கூடாது. நான் ராஜா, சோ எனக்கு அந்த மகிமை இருக்குங்க.
மக்களாக கொடுத்தது அது. இது யாருக்கு வந்துச்சுன்னா எப்சலோனுக்கு வந்துருச்சு. அவன் பையனுக்கு என்ன வந்துருச்சு? நான் ராஜா, அது ஒரு மகிமை, நான் கண்ட்ரோல், மக்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட். மக்கள் சப்போர்ட் cannot would last forever. புரிஞ்சாங்க? கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தாவீது. மக்கள் didn't choose, God chose David. அல்லேலூயா. கரெக்டா? கரெக்டா? அவரை சூஸ் பண்ண ஆளு God, கடவுள் சூஸ் பண்ணா. அப்ப என்னோட மகிமை ஒன்றுமே இல்ல, எல்லாம் அவரோட மகிமை. பாராட்டு கிடைக்குதா? கர்த்தரே, அது கர்த்தரோட மகிமை. All glory to God. எல்லாம் அதுதான் சொல்றோம். எப்ப நம்ம சொல்லும் போது தாவீது கிட்ட எப்ப அந்த மகிமை வந்துச்சுன்னா பாவத்துல உழுவும் போது அந்த மகிமை வந்துருச்சு. என்ன மகிமைனா கர்த்தரோட மகிமை, தன் மகிமை வந்துருச்சு. ஏன் நான் சொல்கிறேன்னா, பாவத்துல உழுவும் போது he used his power to call Bathsheba. அப்ப புரிஞ்சாங்க? he used his power, தன் ராஜ்யத்தோட வல்லமையை, தன் மகிமையை அவன் என்ன செஞ்சிட்டான்? தப்பான இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். அங்க வந்ததுதான் வேலை, அங்க வந்ததுதான் ஆரம்பம், பாம்பு வெடிப்பு. சோ நம்மளுக்கு தேவன் வழி நடத்தி நம்மள நல்லா ஒரு இடத்துல வச்சுட்டாரு. நான் நல்லா இருக்கும் போது என்னைக்குமே அந்த இடத்தை தப்பா யூஸ் பண்ணிடாதீங்க. Hallelujah. Whatever, not going to be, நான் மேல பாசரா இருந்தா தான் நான் இல்ல. As a normal person you are. உங்களை தேவன் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். Hallelujah. நீங்க ஒரு சர்ச்சில் கிளீன் பண்ற ஆளா இருக்கலாம், இல்ல நீங்க பேக்கப் படிக்கிறவங்க, இல்ல நீங்க சாங் நடத்துறவங்க, இல்ல நீங்க நாற்காலி எடுக்கிறவங்க, எது வேணாலும் இருக்கலாம். உங்களோட ஊழியத்திலையும் அதுலயும் கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். Glory come from God who watching you. Hallelujah. Hallelujah. So மகிமை எங்க இருந்து வருதுன்னா கர்த்தர்கிட்ட இருந்து வருகிறதுங்க, நம்ம கிட்ட இருந்து எதுவும் இல்லைங்க. உங்கள்ட்ட அடிச்சு சொல்லிட்டாங்க, சூப்பரா செய்றீங்க, பறந்துடாதீங்க. அக்கௌண்ட் கட்டி இருக்காங்க. ஓகே, அப்புறம் மூணாவது காரியம் தாவீது சொல்கிறாரு, நீ என்னை என்ன செய்வியா? கர்த்தர் என்ன செய்வாரா? மூணாவது என்ன படிச்சீங்க? என் தலையை உயர்த்துவே. அப்பனா எப்படின்னா, நீங்க பார்த்திருக்கீங்களா, நம்மளுக்கு ஒரு 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 பிரச்சனைகளோ ஒரு சோதனைகளோ வரும்போது நம்ம தலையை நிமிர்ந்து இது பண்ண மாட்டோங்க. நம்ம தலையை குனிச்சு கண்ணீர் விடுவோம், அழுவோம். உடஞ்சி போன உள்ளம் எப்படி இதுமா இருக்கும்? தலை நிமிர்ந்து நீங்க பேச மாட்டீங்க, நீங்க தலையை குனிஞ்சு வச்சுக்கணும். You feel shame. Oh my God. இந்த நேரத்துல தாவீது ஜெபிக்கிறாரு, என் தலையை நிமிர்த்துற தேவனே ஒருவர். Hallelujah. He broke his heart because why? சொந்த மகன் தாக்குறதுக்கு வராங்க. யாருங்க? அவனோட எனிமி யாரா இருந்தாலும் தாவீது கொஞ்சம் கூட பயம் இல்லாம அடிச்சிருப்பான். ஆனா வந்தது சோதனை என்னன்னா, சொந்த மகன். He loved his son. He loved all his sons. எல்லா மகனும் மகளையும் ஒரு மகன் எல்லாத்தையும் லவ் பண்ணாரு. அவ்வளோ மகன் இறந்து போகும்போது கூட மனசு உடஞ்சி வருஷம் கணக்கில் நான் சொன்னேன்னா இல்லையா, take time for him to heal. He loved them. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது எப்படி உடஞ்சி போயிருப்பாருங்க, எப்படி ஊர் மக்களுங்க என்ன பேசியிருப்பாங்க? சொந்த மகனே அடிக்க வரான் பாருங்க, செஞ்சது அப்படி இப்படி அப்படிதானே பேசுவாங்க. அப்ப உள்ள உடஞ்சி போற நேரத்துல ஜெபம் பண்ணுகிறாரு, கர்த்தரே என் தலையை நிமிர்த்துற தேவன் நீ ஒருவர் ஐயா. He will restore you. Restore தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? புதுப்பிப்பதையா? He will restore you. எங்க நீங்க இறந்து போனீங்களோ, எங்க தோத்து போனீங்களோ, எங்க உடஞ்சி போனீங்களோ, கர்த்தர் அங்க உங்களை உயர்த்தி வைப்பார். ஹalleluya. ஹalleluya. சோ நீங்க கவலைப்படாதீங்க, இப்படியாச்சு அப்படியாச்சு. நீங்க இருந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார்.
ஹalleluya ஹalleluya. அப்ப தாவீது இத சொல்லிட்டு சொல்கிறார், கர்த்தர் கூட இப்ப ஸ்டார்ட் பண்றாரு, ஜெபத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஆண்டவரே, நீ என்னோட பாதுகாப்பு, நீ என்னோட மகிமை, நீ என்னோட என் தலை நான் குனிஞ்சிருந்தாலும் அதை உயர்த்துற தேவன் நீ ஒருவர் ஐயா சொல்லிட்டு 4வது வசனத்துக்கு போறாரு. 4வது வசனத்துக்கு என்ன கர்த்தராரு, he expressed, always express your confidence to God. Express your confidence in God. Hallelujah. He cried out to the Lord with his voice. He said, and he heard me from his holy hill, Zion. அது என்னன்னா, தமிழ்ல வாசிங்க 3-4 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பார்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். இது எங்கன்னா, ஜாயன் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஜெருசலேம்ல கூடாரம், the ark of covenant இருக்குல்ல, அங்க இருக்கு. அப்ப அவர் இங்க இருக்காரு, ஓடிட்டு ஒரு வில்டர்னஸ்ல உட்கார்ந்து ஜெபிக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, தேவன் கேட்பாராம், அது அங்க இருக்கு. பட் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட கதறுகள் தேவன் கேட்பார். அப்படின்னா அவரு என்ன, எந்த தூரத்தில் இருந்தாலும் தேவனை குரலை கேட்பார். அல்லேலூயா. இப்ப நம்மளுக்கு அப்படி இல்லை. முன்னால என்ன நினைச்சுப்பாங்க, தேவனோட கூடாரம் எங்க இருக்கோ, ஆர்க் ஆஃப் கவுனன் எங்க இருக்கோ அங்க செவிக்க போவாங்க. ஏன்னா அங்கதானே பலி கொடுப்பாங்க, அங்கதானே பாவத்துல எல்லாத்துக்கும் பலி கொடுப்பாங்க, அங்கதானே செஞ்ச பாவங்களை அறிக்கை விட்டு பலி கொடுத்து ஆராதிப்பாங்க, அங்கதானே போய் பார்ப்பாங்க. இப்ப எவ்ரி சண்டே நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஆமாவா இல்லையா? ஏன்னா தேவனை ஆராதிக்க, தேவனை பார்க்கறதுக்கு, தேவனை நான் சில பேர் என்ன நினைச்சிருவோம்னா, நான் வந்து சபைக்கு வந்தாதான் ஓகே, நான் சபைக்கு வராம தூரமா இருக்கானா போச்சு. அப்படிலாம் இல்ல, தேவன் எங்க இருந்தாலும் உன் குரலை கேட்கிற, அதுக்குன்னு சபைக்கு வராம இருந்துடாது. நான் சொல்றது, நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க உளுந்து போயிருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்க குரலை கேட்கிறார். அப்ப தாவீது சொல்கிறாரு, அப்பெல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட் பாருங்க, இயேசுல அப்ப என்ன சொல்கிறாருன்னா, என்னோட கதவுகள் கர்த்தர் அந்த ஜாயன்ல இருந்து கேட்கிறார். அது வந்து ஹீல் ஆஃப் அந்த ஆர்க் ஆஃப் கவுனன்லாம் இருக்குல்ல, அங்க இருந்து என் குரலை கேட்பாருங்க. நான் அங்க இல்லாட்டி கூட என் கதறலை கேட்பாரு கர்த்தர். ஹல்லேலூயா. He make his confident. அவருக்குள்ள ஒரு விசுவாசம், அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை பலமாக ஆயிட்டு இருக்கு. வசனம் இறங்க 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 அவருக்குள்ள ஒரு வல்லமை, அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை பயங்கரமாக வந்து கொண்டு இருக்கு. Not scared. You know. First he told about they are complaining, they are planning everything. Second, he changed his prayer. அவரோட ஜெபத்தை மாத்துறாரு, அவரு கொண்டு வராரு காரியங்களே. அவரு பயப்படல, வெக்கப்பட்டு போல. ஜனங்கள்லாம் சுத்தி இருக்காங்க. நீங்க கொஞ்சம் அந்த படத்துல காட்டும் போது பின்னால பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் நிற்பாங்க. He was not ashamed to pray. இன்னைக்கு ரொம்ப பேர் ப்ரே பண்ண சொல்றாங்கன்னா, சத்த ப்ரேயரே கேட்க மாட்டேங்குது. ப்ரே பண்ணுங்க. என்ன மந்திரமா, என்ன மந்திரமா படிக்கிற நீ? அவ வெக்கப்பட்டு போல ஆனஸ்டா ப்ரே பண்றாரு. எப்படி ஆனஸ்ட் ப்ரேனா, மனசுல அப்படி நீங்க ஒருத்தவங்களுக்கு செபிக்கிறீங்கன்னா முழு மனதோடு செபிக்கணும். இப்ப நான் பாஸ் அருளுக்கு நான் செபிக்கிறேன்னா முழு மனதோடு செபிக்கணும், பாரத்தோடு செபிக்கணும். ஆண்டவரே, அவர் ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், ஊழியத்தை பயணத்தை ஆசீர்வதியும், கர்த்தரே உன் கரம் அவளை தாங்கிக் கொள்ள வேண்டும். இது ஆனஸ்ட் பிரேயர். இயேசு எப்படி ப்ரே பண்ணாரு பாத்தீங்களா இல்லையா? இயேசு எப்படி ப்ரே பண்ணாரு? ஆனஸ்ட் பிரேயர். லாசருவே எழுந்து வெளியே வா. எல்லாம் ஷார்ட் பிரேயர். கூட்டத்தை மத்தியில எப்படி ப்ரே பண்ணணும், தனிப்பட்ட முறையில நீ எப்படி ப்ரே பண்ணணும்னு தெரியணும், கூட்டத்தை மத்தியில நீ எப்படி ப்ரே பண்ணணும்னு தெரியணும். அல்லேலூயா. விளங்குச்சாங்க? ஆனஸ்ட் இது இருந்தா போதும், உங்க ஜெபம் கேட்கப்படும். அது எதா இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க, பவர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஆனஸ்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும்.
என் வாயில வர்ற எனக்கு ப்ரே பண்ணாட்டி கூட தெரியாட்டி கூட பிரச்சனை இல்ல. என் வாயில வர்றவ உண்மையாக இருக்கணும், ஆனஸ்டா இருக்கணும். அல்லேலூயா. நான் மனுஷனுக்காக நான் ஜெபிக்கல, நான் ஜெபிக்கிறேன் கர்த்தருக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கணும். honest prayer இருக்கும்போது, தாவீது honest-ஆ ஜெபிக்கும்போது கர்த்தர் செவி கொடுத்து கேட்கிறார். உள்ளுள்ள மனதில கதறி ஜெபிக்கிறான், கர்த்தரிட கதறி ஜெபிக்கிறான். நான் சொல்றேன், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றெடுத்துக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கிருந்து வந்துச்சு அந்த விசுவாசம்? கர்த்தருக்குள்ள மேல வருது அவனுக்கு ஒரு விசுவாசம். God has chosen him, God has made a promise with him. புரியுதாங்க? கர்த்தர் தேர்ந்தெடுத்தார், கர்த்தர் அவனுக்கு ஒரு சத்திய வாக்குகளை கொடுத்திருக்கிறார். I chose you, hallelujah, not human. God chose him and God keep his word. ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாருன்னா, இந்த அம்மாவை தேர்ந்தெடுத்துட்டாருன்னா, யார் வந்தாலும் இவங்களை இடத்த ஃபீல் பண்ண முடியாது. God promised to her, God will take care, she will taking care by God. Hallelujah. Sometime அவங்க இருக்கலாம், வேலையோ படிப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கலாம், but God will take care of her. Hallelujah. ஏன்னா he chose you, he will make you the right track to come back. Amen. Hallelujah. So பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். Hallelujah. நான் தொடர்ந்து வசனத்தை கொடுத்துக்கலாம், பட் எனக்கு டைம் இல்ல, அங்க போடுறேன், நீங்க அப்படியே படம் முடிச்சீங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் போவோம். அஞ்சுக்கு போவோம். 5 படிங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன். நான் படுத்து நித்திரை செய்தேன். கான்ஃபிடென்ட் ஆச்சு. இப்போ என்ன ஆச்சு? trust the Lord who sustains you. Hallelujah, hallelujah. ஓகே, அப்புறம் நான் படுத்து நித்திரை ஆனேன், விழித்துக்கொண்டே கர்த்தர் என்னை தாங்குகிறார். Hallelujah. அப்புறம் அதுதானே, கர்த்தர் என்னை தாங்குகிறார். வா, பிரச்சனைகள் வெளியே ஓடிக்கிட்டு இருக்கு, ஆளுங்க தேடிக்கிட்டு இருக்காங்க தாவீதை சாவடிக்கிறதுக்கு. இப்ப அவர் ஒரு வேர்ட் பாய்க்கிறாரு, நான் எப்படி படுத்து நித்திரை செய்தேன். I lay down and sleep. நான் நல்லா தூங்குவாங்க ராஜாவே, எது வேணாலும் நடக்கட்டும், யாரு வேணாலும் என்ன வேணாலும் செய்யட்டும், நான் பயப்பட போறதில்லை. நீங்க இருக்கீங்க, நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்க, நான் ஏன் பயப்படணும்? விசுவாசம், 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 விசுவாசம். கர்த்தர் மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, கர்த்தர் மேல ஒரு 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 பயங்கரமான ஒரு விசுவாசம் தாவீதுக்குள்ள வர ஆரம்பிக்குது. முத சொல்ல ஆரம்பிச்சான், அது கம்ப்ளைண்ட் இல்ல, he shared, அவன் மனசுல இருக்கிறத அவன் சொன்னான் கர்த்தர்கிட்ட. 4வது 3வது 4வது 5வது பிரேயர் எல்லாம் மாறுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அதே போலதான் ஒரு சமாதானம். பிரச்சனை மத்தியில தேவன் சொல்லுகிறார்ல, ஒரு பிரச்சனை மத்தியில உங்களுக்கு நான் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறேன், ஒரு பிரச்சனை மத்தியில நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு இழப்பார்த்து, உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்க, பயப்படாத. யோசுவா அப்போதும் அதான் சொன்னாரு, பயப்படாத, இப்போ நான் உன்னோடு இருக்கிறேன். சோ அந்த வார்த்தை எவ்வளவு பேருங்க நம்புறோம், எவ்வளவு பேர் நம்புறோம்? இது ஒரு வேற இடத்துல பிரச்சனைனா நம்ம உழுந்து போயிடுறோம், ஒரு குடும்பத்துல பிரச்சனைனா உழுந்து போயிடுறோம், ஒரு அங்க பிரச்சனைனா உழுந்து போயிடுறோம், இங்க பிரச்சனைனா உழுந்து போயிடுறோம், பிள்ளைங்க இடத்துல பிரச்சனைனா உழுந்து போயிடுறோம், கணவர் இடத்துல பிரச்சனைனா உழுந்து போயிடுறோம். Why? Don't worry, God is there for you. He will give you the peace. எப்படி தாவீது சொல்கிறாரு, தாவீது உங்க மாதிரி ஏன் மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு நாடே தேடிக்கிட்டு இருக்கு தாவீதை சாவடிக்கிறதுக்கு. சொந்த மகன் தேடி இருக்கான், சொந்த மகனுக்கு தெரியாதா அப்பா எங்கெல்லாம் போய் ஒளிவாருன்னு? கேரக்டர் தெரியாதா? ஒரு அப்பாவோட கேரக்டர் தெரியாதாங்க? உங்க பிள்ளைக்கு தெரியாது? தெரியுமா இல்லையா? நீங்க எங்க போவீங்க, எங்க வருவீங்க தெரியுமா தெரியாதா? எல்லாமே தெரியுங்க. ஆனா தாவீது சொல்கிறாரு, நான் நல்லா தூங்கி எழுந்திருப்பேன், என் கர்த்தர் என்னை பாதுகாத்து வழி நடத்துவார். Hallelujah. Why? Because he trusts God. Psalms 121:3, he who watch over you will not தூங்க போறதில்லை, அவர் உறங்க போறதில்லை,
அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்ப என்ன நடக்குதுன்னா, that means God never sleep, God is always watching, God is always protecting. அவருக்கு ஒரு விசுவாசம் வருது. 5ல அவருக்கு ஒரு பயங்கரமான விசுவாசம் வந்துருச்சு. சோ நான் ரெஸ்ட் பண்ணலாம், நான் தூங்கலாம், எல்லாமே கர்த்தர் பார்த்துக்குவாருங்க, நான் எதுக்கும் பயப்பட போறது இல்ல, என்னை கர்த்தர் தாங்கி கொண்டு இருக்கிறார். If God can protect you through the night, He can take care of you during the day. ஹalleluya. கர்த்தர் நீ தூங்கும் போது பார்த்துக்கிட்டாங்கன்னா, நீ முழிச்சிருக்கிற போதும் உன்னையே பார்த்துக்குவார். 6 போவோம். 6 பயங்கரமா இருக்கும். இந்த வாசிங்க 6. எனக்கு விரோதமாக படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட்டேன். என்ன சொல்லுகிறாரு? I will not be afraid of 10,000 of people who have set themselves against me all round. Hallelujah. 1,000 2,000 இல்ல, எத்தனை பேர் சொல்றாரு? 10,000 பேருங்க என்னை சுத்தி இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, நான் பயப்பட. எங்கம்மா போச்சு அந்த வசனம்? 3 6 எழுதி போச்சு. நான் கடைசியா அனுப்பி விட்டுனேன், அது பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சுங்க. இருக்கா? ஓகே, பரவாயில்ல, விட்டுரு. ஓகே, சோ எங்க விட்டோம்? 3 6. ஓகே, 6க்கு வந்துட்டோம். என்னன்னா, I will not be afraid of 10,000 of people. எனக்கு பயம் இல்ல. 10,000 பேர் வந்தாலும் எனக்கு பயம் இல்ல. எனக்கு பயம் இல்ல. அந்த மாதிரி இருக்கீங்களா? உங்களுக்கு பயம் இல்லாம இருக்கா? ஒரு 3 பேர் வீடு தேடி வந்தாலும் ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? என்ன 3 பேரு? இந்த போன் இருக்குல்ல, பேர் இல்லாம போன் அடிக்குதுமே, பேர் இல்லாம போன் நம்பர் ஒட்டி வரட்டுமே, எடுக்கவே மாட்டாங்க. யாரும் அடிக்கிறானுங்க, ஸ்கேம் பண்ண பாக்குறானுங்க. யாரெல்லாம் நம்பர் இருக்கீங்க? பேர் இல்லாம நம்பர் வரட்டும், முடிச்சு. அது ஒரு 10 தடவை யோசிச்சு பாக்குறது. யாரா இருக்கும், எவ்வளோ இருக்கும், முதல் வச்சு பார்ப்போம். அடிக்கிறாங்களா திருப்பி, மேபி ராங் நம்பர், திருப்பி அதுல இருந்து வரட்டுமே. எந்த பேங்க், யாருக்கிட்ட இருந்து காசு எடுத்திருப்போம், எல்லாம் பேமெண்ட் கட்டிட்டோமா இல்லையா? அது கட்டலன்னா இந்த கால் எடுக்காதீங்க. என்ன 10,000 பேர் ஒரு நாள் கால் பண்ணாலே நமக்கு பயம் வருது. அதோட தாவி அந்த நேரத்தில் ஐபோன் பாய்க்கல, திரட்டி பிடிச்சிருப்பானுங்க. பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. அப்படியே நீங்க ஏதோ கட்டலன்னா பயப்படணும். தயவு செஞ்சு கட்டிடுங்க. கட்டிட்டீங்கன்னா பயப்படாதீங்க. ஓகே, ஹல்லேலூயா. சோ இப்ப பாருங்க, அவனோட ஜெபம் 1 2ல அப்படியே மாறி 6வது என்ன சொல்றானா, நான் பயப்பட போறது இல்ல, நான் பயப்பட போறது இல்ல. ஏன்னா ஒண்ணா சொல்லிட்டாரு, 3 4 5ல சொல்லிட்டாரு. why? because God is taking care of me. He is my shield. He hear my prayer. He sustain me. என்னை வழி நடத்துறாரு, என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர்கிட்ட அவர் பார்த்துக்குவாரு. ஹல்லேலூயா. சோ நம்மளோட ஜெபமும் அப்படிதான் இருக்க வேண்டும். நம்ம டெய்லி வாழ்க்கையில என்ன மாதிரி சோதனை, என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்களா கர்த்தர்கிட்ட, ஃபுல் ஸ்டாப் சொல்லிட்டேன், என் கர்த்தர் அதை கேட்டுட்டாரு, அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God's plan, you and I don't know. உனக்கும் எனக்கும் கடவுளோட திட்டம் என்னன்னு தெரியாது. சில நேரத்துல உன்னை இந்த இடத்துல இருந்து வெளியாக்கணும்னா அவர் வெளியாக்குவார். நீ விரும்பி போய் எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும், இதுதான் வேணும் கேட்டாலும் அவருக்கு தெரியும் உன் நன்மைக்கு. ஹல்லேலூயா. உன் நன்மைக்கு அவர் உன்னை கொண்டு வருவார். எப்ப போய் சேர்க்கணும்னு அவருக்கு தெரியும், எப்ப உன்னை வெளியாக்கி உன்னைய கரெக்டா கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. சோ நீங்க கேட்டீங்களா? சம்டைம் நீங்க பாருங்க, பவுல் கேட்டாரு தேவன் கிட்ட 3 தடவை கேட்டாரு, ஆண்டு வெளிப்படுத்துங்க. என்ன சொன்னாரு, எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு, இது வெளியாக்குங்க, விட்டு எடுத்து போடுங்க, கஷ்டமா இருக்கு. தேவன் சொல்லிட்டாரு, ஐயா
அது வேக போறது இல்லை, என்னோட கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. Sometimes you don't know. You and I, ஐயோ நம்மளுக்கு ஒண்ணுமே கஷ்டங்க. பட் விசுவாசத்துல கடவுளை நீ எடுத்துக்கிறியோ இல்லையோ நான் உன்னை தேடி வந்துகிட்டு தான் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ உங்களோட மைண்ட் செட்டை நீங்க மாத்தி ஆகணும்னா விசுவாசத்துல நீங்க நடக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது 10,000 பேர் தேடி வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் கர்த்தரை வழி நடத்துவார். நான் பயப்படல, கர்த்தரை வழி நடத்துவார். அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்க வசனத்துல பார்க்கலாம், கர்த்தர் எவ்வளவு பேரை பயங்கரமா வழி நடத்துறாரு. யோசுவா வழி நடத்துறாரு. யோசுவா பயந்து போய் தான் இருந்தாரு. மோசஸ் பேரோட யோசுவா ஆடுனாரு. ஐயோ மோசஸ் இல்ல, எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாரு, ஏய் நான் உன்னோட இருக்கேன், பயப்படாத. ஓ அல்லேலூயா. ஊழியத்துல யாரா இருந்தாலும் சரி, தேவன் வழி நடத்தி கொண்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. If God chose you, I tell you, you don't worry. He will provide everything. Hallelujah. He will give you the strength. He is your shield. Don't worry. ஐயோ அடுத்தவங்க அம்பு போட்டுருவாங்களோ, அது என் மேல பட்டுருமோ, அது இப்படி ஆயிருமோ, அப்படி பயப்படாத. உன் முன்னுக்கு கர்த்தர் நிற்கிறார். Hallelujah. He will protect you. Amen. அப்புறம் இப்ப மனசுக்கு இப்ப அதை டெவலப் பண்றாரு. 7 பாத்தீங்கன்னா அதை டெவலப் பண்றாரு. என்ன சொல்றாரு? இப்ப குத்துவோம் எத்துவோம் பேசுறாரு. 7 படிங்க. கர்த்தாவே, ஆ எழுந்தருளும். ஆ என் தேவனே, என்னை ரட்சியும். ஆ நீர் என் பகைஞர் எல்லாரையும் தடியாலே அடித்து மாற்றங்களுடைய பற்களை தகர்த்து போட்டீர். ஹalleluya. இப்போ பாருங்க, நல்லா அது வசனம். இப்ப இந்த மனசுல கும்பறதுக்குள்ள சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, Arise, O Lord, save me, O my God, for you have struck all my enemies on the cheekbone. Cheekbone எங்க இருக்கு? You know, boxing பண்ணும்போது இந்த cheekbone தான் main aim. இப்போ மூஞ்சில குத்து, மூஞ்சி telling you is the cheekbone very sensitive. You punch there, knock out. நீங்க பாக்ஸிங் படம் பாத்தீங்க, பாக்ஸிங்ல நீங்க UFC இதெல்லாம் பாத்தீங்கன்னா they will knock out when they அந்த punch கரெக்டா உங்க சீக் போன்ல பட்டுச்சுன்னா பட்டஞ்சிடும். இங்க வெரி ஃபாஸ்ட் சென்சிட்டிவ் உடஞ்சிடும். இப்ப இடையில சோ he said, God, இதுக்கு முன்ன நீங்க என்னோட எனிமி எல்லாத்தையும் அடிச்சு தொம்சா பண்ணிட்டீங்க, அவங்கள ஒட்டச்சு எடுத்துட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பயம் இல்ல. அப்ப உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் கர்த்தர் எத்தனை காப்பாத்தி இருக்காரு உங்களையும் என்னையும். அல்லேலூயா. உங்களை என்னை எத்தனை வாட்டி காப்பாத்தி இருக்கிறாரு. உங்க எதிரியெல்லாம் தும்சா பண்ணியிருக்காளா? இல்லையே, மூஞ்சிலாம் நல்லா தானே இருக்கு, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. God save you, right? God protect you, right? ஆண்டவர் என்ன மாதிரி சோதனையும் சாதனை மத்தியிலும் உன்னை வழி நடத்தி, உங்க எந்த மாதிரி சோதனை வந்திருந்தாலும் உன்னை காப்பாற்றி அதை சாதனையா மாற்றி, உன் வாழ்க்கை எப்படி இருந்த வாழ்க்கை அதை மாற்றி அமைச்சிருக்காரு. உனக்கு எதிரிகள் இருந்திருக்கலாம், உன்னை கேவலமா பேசியிருக்கலாம், உனக்கு என்ன மாதிரி திட்டம் போட்டிருக்கலாம், ஆனா அதுல இருந்து கர்த்தர் காப்பாத்தி உன்னை நிக்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது ஒண்டி நீ சொல்கிற, ஆண்டவரே நீ பாக்குறியா இல்லையா, எனக்கு இப்படி செய்யறாங்களே, ஆண்டவரே அப்படி செய்யறாங்களே, சொல்லிட்டியா? விசுவாசத்தோடு இருக்கு. நான் பயப்பட போறது இல்லை. என் ஆண்டவர் அப்ப அடிச்சது இப்பயும் அடிப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ பயப்படாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இது மனசுல இருக்கிறத சொல்றேன். அவருக்கும் கொஞ்சம் கடுப்பு இருக்குமா இல்லையா? ஐயோ திரட்டுறாங்களே அம்மாவே. இப்போ சொல்ற ஆண்டவரே, அவங்கெல்லாம் அடிச்சு தோன்றாம் பண்ணிட்டீங்க தானே, முன்னையே அப்படிதான் செஞ்சீங்க, இப்பயும் நீங்க செய்யதான் போறீங்க, நத்திங் டு வரி அபௌட் தட். ஹல்லேலூயா. விசுவாசத்தை பலப்படுத்துறாரு, அடுத்த லெவலுக்கு போய் நிக்கிறாரு. கடைசியா சொல்லுறாரு 8ஆவதுல, ஆண்டவரே, salvation belong to the Lord, your blessing is upon your people. தமிழ்ல படிங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. ரட்சிப்பு தேவனுடையது. because he saying, யானா கடைசியா இத முடிக்கிறார்னா, கர்த்தருக்கு தெரியும் கர்த்தரோட ரட்சிப்பு வந்துருச்சுனா, if you chosen by God, he will protect you. Hallelujah.
If you're chosen by God, He will protect you, He will sustain you, He will stand for you. Hallelujah. He will bear for you. Don't worry about anything. அவருக்கு தெரியும் யாரு முதல் ஒரு வசனம் இது ஏது படிச்சீங்கன்னா அன்காட்லி போட்டிருப்போம். அப்படின்னா கடவுளுக்கு தெரியாதவங்களுக்கு தான் நாக் அவுட், கடவுளுக்கு தெரிஞ்சவங்க ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. when he pray அந்த கடைசி 7 நீங்க பாத்தீங்கன்னா இஸ் ungodly தான் சொல்வாரு. You have broken the teeth of the ungodly, but salvation and your people you will protect them. ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் மக்களுங்க எத்தனை பேரு திட்டம் போட்டு இருக்கிறாருன்னு தெரியாது, அதுல நல்லவங்களும் இருக்காங்க. அதனால சொல்றார் ஆண்டவர் salvation, he will protect his people. ஹல்லேலூயா. So don't worry about anything. இப்போ உங்களோட ஜெபமும் அப்படி இருக்க வேண்டும். அப்ப இத உங்க வாழ்க்கையில நீங்க வைக்கும்போது அதே போல ஜெபம் பண்ணுங்க. என்ன ஆச்சு தெரியுமா? இப்ப நான் அந்த கதைக்கு வரேன். அப்சலோமுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அப்சலோம் வந்து தாவீதோட ஆர்மிலாம் பேருவாங்க. அப்சலோம் சண்டை, பெரிய சண்டை ஓடிக்கிட்டு இருக்கும். தாவீது ஆர்மிலாம் இறங்கிடுவாங்க. அப்சலோம் விரட்டுவான், ஒரு ஆளா அடிக்கிறதுக்கு குதிரையில போவாரு. எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணுவாரு. ஓ அடி, நீங்க பிச்சிருந்தோட இவங்க எல்லாத்தையும் சாவடிச்சிடணும், தாவீதோட ஆர்மியெல்லாம் சாவடிச்சிடணும். அந்த மாதிரி சூழ்நிலை மத்தியிலையும் போய்கிட்டு இருக்கு நேரத்துல நல்லா போவாரு. அவருக்கு சரியான நீட்ட முடி, 6 அடி கூந்தல், சரியான முடி, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வெட்டுவாரு. அந்த லென்த் எவ்வளவு சரியான ஒரு பாருங்க, அவர் முடி சரியான ஒரு பாரம். சோ அவரு நல்லா நெட்டையா ஹென்சமா இருப்பாரு. இப்போ வசனம் நம்ம சொல்லுது. இப்ப என்ன பாத்தீங்களா? சும்மா சும்மா அந்த கூந்தல் என்ன ஆச்சுன்னா அப்படியே வேகமா குதிரையில போயிட்டு பறக்குதுல, அது பறந்து அவருக்கே ஒரு ஆப்ப கொடுத்துச்சு. என்ன ஆச்சுன்னா அந்த முடி மரத்துல போய் மாட்டிக்கிச்சு. மரத்துல மாட்டினோட அந்த குதிரை வண்டி போச்சு. பட் அவரு அந்த மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்தார். தாவீதோட சேனைகள் பார்த்துட்டாங்க, சோல்ஜர்ஸ் பார்த்தரோட இதான் நம்மளுக்கு சரியான டைம். பட் தாவீது சொன்னாரு, என் பையனை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. பட் சூழ்நிலை இந்த சோல்ஜருக்கு முடியல. அவங்க அப்பாவுக்கு செஞ்ச அநியாயத்தை இவங்கனால பார்க்க முடியல. ஒரு அப்பா மன்னிச்சிட்டாரு, பட் அவர் கூட இருந்தவங்க அதனால அக்செப்ட் பண்ண முடியல. அவர் செஞ்சது எதுவுமே அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. இன்னைக்கு அப்பாவை சாவடிக்க, அப்பாவோட சோல்ஜரை சாவடிக்க இவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு இதான் சரியான டைம் சொல்லி ஒரு ஈட்டிய தூக்கி ஒரே வீசு அவன் நெஞ்சில போயிட்டு குத்துருச்சு. அவன் அங்கேயே மறுத்து போனான். ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு உங்களுக்கும் என்ன மாதிரி சோதனை வந்திருந்தாலும் பயப்படாதீங்க. God hand upon you. அவன் மறுத்து போனான். அதை கேட்ட தாவீது உள்ளம் உடைஞ்சு போனுச்சு. ஏன்னா தாவீது, நான் சொல்லுகிறேன், he loved his son. அவன் என்னதான் அது என்ன காமிக்குதுன்னா ஒரு கர்த்தரோட உள்ளம், ஈசுவோட உள்ளத்தை காமிக்குது. இந்த வசனம் நான் இப்ப சொல்றேன், இதோட ரகசியம் என்னன்னா, இந்த வசனம் இயேசுவோட லிங்க் பண்ணுது. எப்படி நான் சொல்கிறேன்னா, முதல் வசனத்துல அப்படியே வாசிங்கன்னா இதுல ஒரு 5 காரியம் பார்ப்பீங்க. இயேசுவை ராஜான்னு ரிஜெக்ட் பண்ணாரு. இவர் எங்களோட ராஜா இல்ல, ரிஜெக்ட் பண்ணாங்களா இல்லையா? 2வது காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு ஒருவரே தான் ப்ரொடெக்ஷன், இயேசு ஒருவர் தான் மகிமை. He is the shield, he is the honor, glory of God. Hallelujah. 3வது காரியம் பாத்தீங்கன்னா, அவரும் படுத்தாரு, அவரும் ஏஞ்சாரு. அவர் நித்திரைக்குள்ள போனாரு சொன்னார். 3 நாள் சென்று தேவன் உயிரோட வந்தார். சோ இது எல்லாமே லிங்க் பண்ணுது. தொடர்ந்து நாங்க கூட சொல்லிக்கிட்டு போலாம். இயேசு பயப்படல, ஜெயத்தை கண்டார். இயேசு ஒருவரே the salvation. Jesus only one who can save you. Hallelujah. 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 சோ நீங்களும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த மாதிரி போராடி கொண்டு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. திருப்பி சொல்கிறேன், கர்த்தர் உங்களோட இருக்கிறார்.
When you are in trouble, கடைசிக்கு blessing. Oh, next. Okay. When you are in trouble, pray. Pray boldly, Lord save me. Trust the Lord is already working. Even if you cannot see it. Remember, victory belongs to God, not you. Stand in faith. God will fight for you. Hallelujah. Hallelujah. So இந்த whole வசனத்தை பாத்தீங்கன்னா சொந்த மகன் அவர்களை எப்படி திட்டம் போட்டு அடிக்கலாம்னு நினைக்கும் போது மக்கள்கள் அங்க இருந்து பேசும்போது அவரோட வாய்ஸ் ஒரு அட்வைசரா இருந்து அவரும் அதை எதிரியாவை மாத்தி அவரும் செத்து போனாரு. எப்சலோமும் செத்து போனான். அவர் தூக்கு மாட்டி செத்து போனாரு. எப்சலோம் மரத்துல தொங்கி ஈட்டி நெஞ்சில பாஞ்சி செத்து போனான். கொடூரமா செத்து போனாங்க. யாரை எதிர்த்து? The one chosen by God. Hallelujah. Hallelujah. உங்களையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். You are chosen by God. குடும்பமோ வேலையிடமோ யாரை வேணாலும் இருக்கலாங்க. உங்களையும் நிப்பாட்டணும்னு நினைச்சாங்கன்னா முடியாது. கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க தாவீது போல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. முதல்ல சொல்லிருங்க, ஆண்டவரே இந்த மாதிரி திட்டம் போடுறாங்க, ஆண்டவரே இப்படிலாம் இன்னைக்கு அந்த மாதிரி பேசுறாங்கப்பா, ஸ்டாப் பண்ணிருங்க. அதுக்கு தான் சில செய்யலாம். ஸ்டாப், திங்க் and then pray again. God, you are with me. You are my shield. You are my protector. நீங்க தான் என்னோட glory, என்னோட மகிமை நீங்க தான். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா. உங்களை ஒருபோதும் தலைகுனிய நிக்க விட மாட்டார். உங்களை தலையை தூக்கி வச்சு மேல பார்க்கறா, நான் உங்களோட அப்பா, நான் இருக்கேன், நீ என்ன கவலைப்படுற? பாருங்க எத்தனை பேர் சுத்தி வந்தாலும் தாவீது அதுக்கப்புறம் ஜெபம் பண்றாரு. விசுவாசம் பெருகிருச்சு, விசுவாசம் தன்னைக்குள்ள பயங்கரமாக எழும்பிருச்சு. அசைவல்ல. இதே விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வேணாலும் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம். இந்த விசுவாசத்தை கடைபிடிங்க, கர்த்தரை நம்புங்க, ஒருபோதும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்புறவங்க வந்து கை தட்டுங்க.